பக்கம் இங்கே வெற்றி வீட்டில் எல்லாரும் டிவி பார்த்துட்ருக்காங்க. எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சிடுறாங்க. எலெக்ஷன் டேட் ஆரம்பித்து எப்போ வரைக்கும் பிரச்சாரம் பண்ணணும், எப்போ வந்துட்டு மனு தாக்கல் பண்ணணும், எப்போ வந்துட்டு எலெக்ஷன் டேட்டு, எப்போ ரிசல்ட் வரும், எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். வந்த நேரமே சரியில்லை, நம்மளுக்கு எந்த இதுவும் நடந்துடக்கூடாதுன்னு அவங்க மாமியார் வந்துட்டு துளசி திட்டிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக துளசி வராங்க. இந்த நேரமே சரி கிடையாது, அதான் எல்லாம் தப்பு தப்பாக நடந்துட்டுருக்கு, இந்த வாட்டி ஏதாவது சரியாக நடக்காமல் போட்டோம், உனக்கு இருக்கிறி அப்படி இப்படி பேசிகிட்டு இருக்காங்கம்மா. போது நிறுத்துங்கம்மா, மற்றதுக்கும் துளசி கணக்கு என்னம்மா அது சம்மந்தம் இருக்குது, அவள் பண்ண ஏதாவது நல்லது சொல்லண்டா பார்க்கலான்னு சொல்ல ரைட் வந்தாங்களே அப்போ துளசி தானே காப்பாற்றினாங்க அப்படின்ட்டு நிறைய சொல்லிகிட்டே போகிறாரு. போதும் நிறுத்துடா அப்படின்ற மாதிரி சொல்லம்மா. போங்கம்மா, வாங்க துளசி, தப்பாக எடுத்துக்காதீங்க, அம்மா சொன்னதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க பரவாயில்ல விட்டு, நாங்களாம் ஏதோ பெருசாக எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் துளசி இங்கே ரெடியாகிட்டு கீழே வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க மாமனார் வந்துட்டு இங்கே பாரும துளசி, நீ தான் வந்துட்டு எனக்கு பிரச்சாரத்துக்கு வந்துட்டு கூட வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே ஷாக் ஆகி போயிடுறாங்க. இவளையா, இவ ஒரு தத்தரும் பிடிச்சவ, இவ இப்போ வந்தாலே விளங்காது, ஏங்க இவ்வளோ போய் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு அவங்க ஒய்ஃப் சண்டை போட, இங்கே பாரு அமைதியாரு, இந்த பொண்ணுனால தான் வந்துட்டு நம்ம எலெக்ஷனில் ஜெயிக்க போகிறோம், அமைதியார், எனக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க பெரிய மருமக வந்துட்டு நேராக திவ்யாவை போய் பார்க்குறாங்க. திவ்யா வந்துட்டு ஜெயிலேருந்து வெளியே வந்துடுறாங்க. திவ்யா, நானே உன்னை பார்க்கணுன்னு நினச்சேன், நீயே கரெக்டாக வந்துட்ட, நீ வந்துட்டு எலெக்ஷனில் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக அந்த துளசி கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒன்று செய், நீயே வந்துட்டு வேட்பாளராக நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க. இதில் பாருங்கள், எல்லாத்துக்கும் அவங்கள தோக்க வச்சு எல்லாத்துக்கும் காரணம் அந்த துளசியோட ராசி தான் சொல்லி நான் இது பண்ணுற பாருங்கன்னு சொல்லிட்டு திவ்யா ஒரு பிளானை போடுறாங்க. பிரச்சாரமும் நடக்குது. துளசி வந்துட்டு எல்லார் வீட்லேயும் வந்துட்டு ஓட்டு வந்துட்டு நீங்கள் எங்கள் மாமனாருக்கு தான் போடணுன்ற மாதிரி சொல்லி சந்தோஷமாக பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அவங்க பொண்ணு நிலாவையும் கூட கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. போகிற இடம்லாம் வெற்றியும் துளசியும் பார்த்துட்டு சரியான ஜோடி, நல்லா இருக்குது, பேர் சூப்பரான்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி எல்லாருமே கரெக்டாக சொல்லி தராங்கன்ற மாதிரி வெற்றிக்கிட்ட துளசி கேட்டுட்ருக்காரு. அதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு கண்ணுக்கு பற்றிச்சு தோணுச்சு சொல்கிறாங்கன்ற மாதிரி அவர் சொல்லி சமாளிச்சிட்ருக்கிறாரு. அப்படியே எல்லோரும் இப்போ இது பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் வந்துட்டு திவ்யா வந்துட்டு எதிரில் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்போ இவங்கள பார்த்தோன்னா வேணும்னே வந்துட்டு இவங்க வந்து இந்த குழந்தைய வந்து சொத்துக்காக தான் வந்துட்டு வளர்க்குறாங்க, இது ப்ராப்பராக கற்றுக்கூட எடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லி பேசிடுறாங்க. இதனால் வெற்றியும் துளசி ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க. அப்புறம் வெற்றி ஒரு முடிவு எடுக்கிறாரு, நிலா வந்துட்டு தத்து எடுக்குன்னு சொல்லிட்டு. அதனால் ப்ராப்பராக எப்படி தத்தெடுக்கோ அது மாதிரி தத்தெடுக்கிறாரு. இது வந்து பெரிய இதுவாகுது. துளசி ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. வெற்றி வந்துட்டு நிலாவை தத்தெடுத்துக்கிட்ட உடனே அதோட எபிசோட் முடியுது.